மாமாக்கு விஷயம் தெரியுமா? இல்லதா, அப்பா மதுரைக்கு போயிருக்காரு. அம்மா கிட்ட ஹாஸ்பிடல் வான்னு மட்டும் தான் சொன்னேன், வேற எதுவுமே சொல்லல. எல்லாரும் இதை எப்படி தாய்க்க போறாங்கன்னு தெரியலதா. அதான் அம்மா. ஏய், இந்த சனியன் எதுக்கு இங்க வந்தாங்க? அம்மா நீ வாமா. எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏன் நான் இல்லாத நேரத்துல புருஷனை முன்னாடி சேர்த்து வைக்க பாக்குறியா? அம்மா நீ வாமா. எதுக்கு இப்படி இழுத்துட்டு போற? எதுக்கு? மூர்த்தி எங்க? உள்ள இருக்காங்கம்மா. எதுக்குடி? என்னாச்சு உனக்கு? ஏன் எழுற? அண்ணனுக்கு கேன்சர்மா. ஐயோ 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 மூர்த்தி மூர்த்தி, ஏன்டா உனக்கு இந்த நிலைமை? ஐயோ எனக்கு இப்படியா? ஐயோ மூர்த்தி, கடவுளே கடவுளே, கல்லு குட்டு கணக்கா நான் இருக்கையில என் மகனுக்கு இப்படியா ஒரு நோய் வரணும்? ஐயோ கடவுளே காப்பாத்து. ஐயோ மூர்த்தி மூர்த்தி, ஐயோ அம்மா. அண்ணன் மயக்கத்துல இருக்குமா. எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியாதுமா. நம்மள சொல்ல வேணாமா. ஏண்டி நான் உசுரோட இருக்கும் போது என் பிள்ளை ஏண்டி நான் சாக கொடுக்கணும்? ஐயோ வனிதா. ஏய் சனியை முடிச்சவளே, என்ன தைரியம் இங்க உட்கார்ந்திருப்பா? அத்தை அத்தை, நாங்களும் துக்கத்துல தான் இருக்கோம். அதுக்கு செத்து தொலைங்கடா. ஏன் இவனையும் தொலை கூட்டிட்டு போய் செத்து தொலைங்க. கொலை வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? மருமகள்னு எங்க வீட்டுல காலை வச்சு இப்ப யமனா வந்து என் மகனை கொண்டு போக துடிக்கிறான். ஏண்டி இப்ப உனக்கு சந்தோஷமா? இனி புருஷனை யாரடி சொல்லுவ? நீ வந்த நேரம் பாத்தியா? என் பிள்ளை சாக கிடக்குறாண்டி. நீ பக்கத்துல இருந்தாலும் துயரம், நீ தள்ளி போன இப்ப யமன் வந்து நிக்கிறான். எல்லாம் உன்னை கொட்டிட்டு நேரண்டி. சுத்தி வளைச்சு என் குடும்பத்தை அழிச்சு விட்டேடி பாவி. இங்க பாரு, இங்க ஏய் இங்க ஓடி. இனி இங்க நின்ன கொன்னே புடுவேன். வெளிய போடி, வெளிய போடி. அம்மா ஏய் போடி. டேய் இங்க பாரு, எதுக்கு நீங்க வந்து நிக்கிறீங்க? முதல்ல உன் தங்கச்சி கட்டி கொடுத்து எப்படி அண்ணனுவ சாகடிச்சு இல்ல, இப்ப எதுக்கு வந்து நிக்கிறா? ஏய் இனிமே இங்க வரக்கூடாது. இனிமே உங்க ரெண்டு பேரோட காத்து என் பிள்ளை மேல படக்கூடாதுமா. நீங்க எடுத்துனா என் பிள்ளை சாகடிச்சிருவா. நீங்க போனதா என் பிள்ளை பழப்பா. முதல்ல இங்க இருந்து போங்க. ஐயோ மூர்த்தி. கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணினே தெரியலையே. இது ஆஸ்பத்திரி காம், எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கும். போலாம். இல்ல அவரை விட்டுட்டு நான் எப்படி? இங்க பார்க்காம நீதானே சொன்ன எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் நல்லாயிருவாருன்னு சொன்ன. அந்த நம்பிக்கையோட போவோம் காமு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனிமே இங்க நிக்கிறது அண்ணிய பாத்துக்கோங்க அத்தா. அம்மா ஏதோ துக்கத்துல, தப்பா எடுத்துக்காதீங்க. விடுங்க வனிதா, அவங்களுக்கும் துக்கம். அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுவாங்க? எங்கள்கிட்ட தானே காட்டுவாங்க. மூர்த்திக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். எங்க வீட்டுக்கு யாரும் தகவல் சொல்ல வேணாம். நான் பாத்துக்கிறேன். காமு போலாம். ஒரே ஒரு முறை நான் அவரை பார்த்தேன். காமு இங்க நின்று அசிங்கப்பட்டு இருக்க வேணாம். காமு போலாம். நெல்லு மாமா வரட்டும், கண்டிப்பா அவரை பார்க்கலாம். கடவுள் நிச்சயம் அதுக்கு வழி விடுவாரு. வா, அண்ணன் சொல்றேன்ல, வா. அண்ணி மொபைல தான். பெரியப்பா, நான் ரொம்ப தெம்பா இருக்கேன் பெரியப்பா. நம்ம கும்பிடுற கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு தெரியும்.
ஏன்பா மயிலுக்கு எப்படிப்பா இதெல்லாம்? அவனுக்கு எப்படி எடுத்து சொல்றது? அவன் எப்படி தாங்குவான்? ஐயோ கோபி, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவன் துக்கத்தை மனசுல அமுக்கி வச்சு புழுங்கிறதுனால தான் அவனுக்கு இப்படி எல்லாம் வந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வரான். அவன்கிட்ட போய் வேண்டாம் கோபி, அவனுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். நமக்கு தெரிஞ்சது இல்லையா, அதோட போதும் போதும். நீ பரமுக்கு போனை போட்டு சொல்லிடு, நான் சம்பந்திக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். காமு, நீ சொன்னதுதான் காமு. நம்பு காமு, நம்பிக்கை வை. நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான். நாம யாருக்கும் எதுவும் செய்யல. அவன் நம்மளை விட்டுற மாட்டான். அவன் இருக்கான், அவன் இருக்கான். நம்புவோம் நம்புவோம். நம்பிக்கை வை, நம்பிக்கை வை காமு, நம்பிக்கை வை. நல்லதே நடக்கும். நம்பிக்கை வை. வருவாம்மா, வருவான். வருவாம்மா, வந்துருவான். கண்டிப்பா வந்துருவான். நீ நம்புடா, நீ நம்புடா. நம்பிக்கை வை, அது போதும்டா. நம்பிக்கை வை. மாமா, மாமா. என்ன மாப்பிள்ள? மாமா அசோக் எங்க மாமா? அது எங்கிட்டாவது தின்னு விட்டு திண்ணையில படுத்துவங்க. ஏன் அந்த கழுதையை பத்தி இப்ப கேக்குறிய? ஆமா, ஏன் பதட்டமா இருக்கிய? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு மாமா. என்ன பிரச்சனையாக போகுது மாமா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவர் மூலமா ஒரு தகவல் வந்தது. என்ன தகவல்? இன்னும் 2-3 மணி நேரத்துல நம்ம வீட்டுல ரைடு வரப்போகுது. என்னது, நம்ம வீட்டுல ரைடா? என்ன மாப்பிள்ள சொல்றிய? ஆமா மாமா. வீட்டுல பண நகலை எதுவும் இல்லைல்ல, எல்லாம் பேங்க் லாக்கர்ல தானே இருக்கு. இல்லையே, எல்லாம் வீட்டுல தானே இருக்கு. மாமா ஐயோ விடுங்க மாப்பிள்ள, எல்லாம் நேர்மையா சம்பாதிச்சா தானே. மாமா இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க நேர்மையை சம்பாதிச்சாலும் வாயில சொன்னாலும் பத்தாது. டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இப்ப புதுசா ஃபைனான்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். கண்டபடி கலருவாங்க மாமா. ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் எல்லாமே போயிடும். மாமா கணக்குல வராம 100 ரூபாய் இருந்தா கூட எல்லாத்தையும் மொத்தமா பறிமுதல் பண்ணுவாங்க. நீங்க வெறும் வார்த்தைகளை நம்பி வியாபாரம் பண்றவரு. இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமா மாமா? என்ன மாப்பிள்ள இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறிய? இப்ப என்ன பண்றது? சரி வாங்க வாங்க மாமா. சரி போங்க. என்னங்க இவன் புது கதையை கிளப்புறான்? சொல்லுங்க அண்ணா. மலர், இப்ப கோகுல் ஒரு புது கதையோட வந்திருக்கான். அது நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரியல. புது கதையா? என்ன சொல்ற? ஆமா மலர், நம்ம வீட்டுக்கு இன்னும் 2-3 மணி நேரத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரைடு வர போறாங்களாம். கோகுலுக்கு தகவல் வந்திருக்கான். அப்பா கிட்ட அவன் பயத்தை கிளப்பி விட்டுருக்கான். எனக்கு எதுவுமே புரியல மலர். அப்பா ரொம்ப பதட்டமா இருக்காரு. அப்படியெல்லாம் வருவாங்களா என்ன? அண்ணா, அவங்க வர்றது போறதெல்லாம் சகஜம்தான். ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் இவனுக்கு எப்படி கிடைச்சதா? நான் தான் சொன்னேனே மலர், கோகுலுக்கு தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் போன் பண்ணாராம். ஆமா, இவர் பெரிய கலெக்டரு, எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்காரு. அண்ணா, இவன் ஏதோ பிளான் பண்றானே. இது ஏதோ சொத்து அமுக்கிற திட்டம் மாதிரி தான் தெரியுது. என்னது, சொத்து அமுக்கவா? ஆமாண்ணே, ரைடு வர தகவல்லாம் அவ்வளவு சீக்கிரம் லீக் அவுட் ஆகாது. இவன் தான் ஏதோ ஃப்ராட் பண்றான். அப்படியே அவன் சொல்ற மாதிரி ஆளுங்க வந்தாலும் அது அவன் செட்டப் பண்ண ஆளுங்களா தான் இருக்கும். மலர், நீ என்ன சொல்ற? ஆமாண்ணே, அவன் இந்த டிராமா போடுறதே அப்பாவோட சொத்து அது இதுன்னு எல்லாம் எவ்வளவு இருக்குது, அதை எப்படி சுருட்டலான்ற நினைப்பு தான். சரியா சொன்ன மலர். சரி, நீ கவலை விடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி எவனாவது ஆபீசர் அவன் இவன் நம்ம வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு இருக்கு. சரி மலர், நான் போனை வைக்கிறேன்.
என்ன மாப்பிள்ள சொல்றிய? ஆமா மாமா, வீட்டுல இருக்கிற கேஷை மொத்தமா கொண்டு போய் எங்கேயும் வைக்க முடியாது. ஃபைனான்ஸ்ல வச்சா அங்கேயும் பிரச்சனை ஆகும். இங்க வந்தவங்க அங்கேயும் போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா மேலும் சிக்கலாயிடும். இப்ப நான் சொல்றதுதான் கரெக்ட் மாமா. இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரு பேக்ல எடுத்து போட்டு லாட்ஜ்ல ஒரு ரூம் எடுத்து சேஃபா வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ரெய்டு முடிஞ்சதும் எல்லாம் அறமா ஓஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். மாப்பிள்ள, இதுல வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதே? ஆமா, பிரச்சனையே கேஷ் கையில இருக்கிறது தான். இப்பதான் அது இல்லையே. சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். வாங்க வாங்க, பணத்தை பூரா எடுத்துடலாம். வாங்க. மாமா, முகத்துல எந்த பதட்டத்தையும் காமிச்சுக்காதீங்க. உள்ளூர்ல நீங்க பெரிய ஆளு. வழியில யார் பார்த்து என்ன கேட்டாலும் கேஷுவலா சிரிச்சு சமாளிச்சிருங்க. அதுக்குள்ள மாப்பிள்ள, இந்த லாட்ஜ்ல மாமா, ரூம் என் ஃப்ரெண்டோட பேர்ல தான் போட்டிருக்கு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரியா? வாங்க வாங்க. கதவு சத்திடுவாங்க மாமா. மாப்பிள்ள, மாமா இந்தாங்க. என்னது இது? ரூமோட மாஸ்டர் கீ. சேஃப்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரூம் கிளீன் அது இதுன்னு ஆள் வந்தாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிடும். அதனால நீங்க இதை வச்சுக்கோங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு வேலை செய்யறிய மாப்பிள்ள. ஐயோ மாமா, திட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதை பாதுகாத்தே ஆகணும்ல. இந்தாங்க சாவி பிடிங்க. இல்ல மாப்பிள்ள, இது உங்கள்கிட்டே இருக்கட்டும். பிடிங்க, இது உங்க கையில இல்ல, உங்கள்கிட்டே இருக்கட்டும் மாப்பிள்ள. இல்ல மாமா, உங்ககிட்ட. ஐயோ, இதை முதல்ல வைங்க நீங்க. சரி மாமா, நீங்க இங்க வந்தது என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு. யார் என்ன கேட்டாலும் நீங்க இதை தான் சொல்லணும். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அதனால அவரை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லணும். ஓகேவா? மாமா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, உங்க ஃப்ரெண்டு இங்கே இருக்காரு? ஆமா மாமா, நம்ம போறதெல்லாம் என் ஃப்ரெண்டு பார்த்து தான் இருந்தான். அப்புறம் ஒரு விஷயம் மாமா, அவனுக்கு பையில பணம் இருக்கிறது தெரியாது. என்ன மாப்பிள்ள சொல்றிய? ஆமா மாமா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்துச்சு. அதனால ஒரு ரூம் போடுறான்னு சொன்னேன். ஃபைனான்ஸ் விஷயமா ஃபைல்ஸ் அது இதுன்னு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவனால எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் அவன் எங்கேயும் போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கே உட்காந்துருங்க. உட்காருங்க உட்காருங்க, போயிட்டு வாங்க. உட்காருங்க மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடா டேய், பணம் எல்லாம் வச்சாச்சு. ஏண்டா இன்னும் மாமாவுக்கு சந்தேகம் வரல? டேய், இப்போ தாண்டா அந்த ஆள் முழு பைத்தியன்னு தெரிஞ்சுது. நான் தான் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை முன்னாடியே பண்ணியிருப்பேன். உன் மாமனுக்கு கொஞ்சமாவது நீயும் சந்தேகம் வராமல் நடிக்கணும்ல. சரி, அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு என்னாச்சு? டேய், காலையில் ஃபோனை போட்டு பற்ற வச்சுட்டா அவங்க நிச்சயம் வருவாங்க. ரைடு நடக்கும். முடிஞ்சதான் நான் இங்கே வரேன். சரிடா, அது வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கோ. நீ கிளம்பு. சரி வரேன். அழாத நிலா. என்னங்க சொல்றீங்க? அவன் வாழ்ந்து என்னத்தை அனுபவிச்சான்? டி கலங்காதடி, எல்லாம் சரியா போயிடும். நம்ம சாமி கைவிடாதடி. நான் முதல்ல ஜோசியர் பார்த்துட்டு வந்துடுறேன். கிழிச்சு போட்ட வாழை மாதிரி கிடக்குறானுங்க. என் கொலையே கொதிக்குது. என் பிள்ளை இப்படி கிடக்குறானுங்களே. ஏய், என்ன நீலாவதி, நீ தான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி அழுதா? இங்க பாரு,
கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் சரியா போகும்னு நம்பு. நீ தாண்டி எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். இங்க பார், அது இதுன்னு அவன்கிட்ட எதுவும் உளறி வைக்காத, ஜாக்கிரதை. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு பயந்து மனசை விட்டா அப்புறம் அவனை தேத்தவே முடியாது. இங்க பாருங்க, எல்லாரும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஒத்துமையா இருங்க. சரி, நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுறேன். சந்தோஷமடி சனியனே. நான் என்னத்த பண்ணேன்? நீ என்னடி பண்ணணும்? உங்க சனியன் தான் இந்த குடும்பத்தை பிடிச்சு ஆட்டுதே. நீ வேற தனியா பண்ணணுமா? என்னம்மா? ஏய், வாய மூடிட்டு போயிடு. ஆங்காரத்துல இருக்கேன், கொலை விழுந்தாலும் விழுந்துடணும். அருமை பெருமையா வளர்த்து போய் சாக்கடையில விழுந்தா ஒன்னா ரெண்டா எத்தனை அக்காலும் தங்கச்சிமா பூதவிக்கு பூதவியா இங்க கால் எடுத்து வச்சு நம்ம குடும்பத்தை அழிச்சு விட்டாளுங்களே. சூனியம் பிடிச்சவளுகளே. நான் அன்னைக்கே சொன்னேன், காமுங்கிற சனிய வேண்டாம், நீங்க கச்சேரிக்குள்ள கால வைக்கிறீங்கன்னு. காதலுக்கு காதல்னு இப்ப என் மக உசுருக்கு போராடிட்டு இருக்கா. இத்தனை பிரச்சனை ஓடும் போது நீ என்னடா பண்ண? அண்ணே, எங்க யார் பேச்சாவது கேட்டியா? இப்ப யாருடா நோகுறது? உன்னை நான் செருப்பு கட்டி அடிக்க ஆள் இல்லடா. இப்ப ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? அத்துக்கிட்டு நான் வாய் திறந்த சொன்னீங்கன்னு என் பிள்ளை உசுருக்கு போராடுறாண்டி. நீங்க கால வச்ச நேரம் விளங்குமா? ஆண்டவா, என் மகன்களை இந்த சனியன்கிட்ட இருந்து காப்பாத்து. என்னடி முறைக்கிற? அவ போயிட்டான நிம்மதியா இருந்த. இப்ப நீ கால வச்ச இந்த தொடருது. இங்க போற, என் மக பொழைக்கணும், பொழப்பான். மீறி ஏதாவது ஒரு